Example 1.9. Verify AB whole inverse equal to B inverse into A inverse. அப்போ இதை வெரிஃபை பண்ணும். என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? AB whole inverse வந்துட்டு B inverse into A inverseக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். With A equal to ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், B equal to ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே போல் எக்ஸசைஸில் ஒரு 7th சம் ஐ திங்க் ஸோ 7th சம் இதே போல் ஒரு சம் நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸில் செஞ்சுருக்கோம். ஓகே, இப்போ அதே போல் இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் 0 -3 1 4, பி ஈக்குவல் டு -2 -3 0 -1. அப்போ ஏபி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைன் பண்ணும். அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏபினா ஏ இன்ட்டு பி. அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏபி ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைன் பண்ணலாம். ஏபி எப்படி ஃபைன் பண்ணும், 2 மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஏபினா ஏ இன்ட்டு பி. 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணணும். 0 × -2 0 0 -3 × 0 0 தான். ஸோ +0 ஒரு -0. ஓகே, அது முடிஞ்சது. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் தானே, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக வந்துடும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது செகண்ட் எலமெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு ரோங்கும்போது ஃபஸ்ட்டு ரோலேயும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வந்துடும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் எலமெண்ட்டாக வந்துடும் ஃபஸ்ட் ரோவில். ஓகே, இப்போ 0 × -3 0, தென் -3 × -1 -3 × -1 1 × 3 3 -1 +, ஸோ 0 + 3. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 × -2 -2 4 × 0 0, ஸோ -2 + 0. நெக்ஸ்ட்டு 1 × -3 -3 4 × -1 -4 -3 -4. ஸோ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, ஏபி ஈக்குவல் டு 0 0 + 3 3 -2 + 0 -2 -3 -4 -7. ஏபி ஃபைன் பண்ணிட்டோம். நீ நம்ம அடுத்து என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன வெரிஃபை பண்ணோம், ஏபி ஹோல் இன்வர்ஸ். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ். ஓகே, நமக்கு ஏ இன்வர்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்னா நிறைய சம்ஸ்க்கு. ஓகே, அப்போ ஏ இன்வர்ஸ்னு என்னது ஃபைன் பண்ணுறதுக்கு, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det A × adj. இங்கே ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det AB × adj of AB. ஓகே, அப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ்க்கான அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போ 1/det நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2/2 மேட்ரிக்ஸ் தான், அதனால் டேரெக்டாகவே நம்ம செஞ்சு வந்துடலாம். இதே 3/3 மேட்ரிக்ஸ்னால் செப்பரேட்டாக டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தான் செய்யணும். இது 2/2 மேட்ரிக்ஸ்னால நம்ம டேரெக்டாகவே செஞ்சுக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோம், டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். 0 × -7 0 0 -3 × -2 -6, ஸோ -6 -× +, அப்போ 0 + 6 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணோம். அட்ஜாயிண்ட் ஏபி இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், ரிமைனிங் எலமெண்ட்டை ஆப்போசிட் சைனில் எழுதுவோம். ஸோ 0 -7ங்கிறது -7 0, ரிமைனிங் எலமெண்ட் ஆப்போசிட் சைனில் எழுதுவோம். 3ங்கிறது -3 -2ங்கிறது 2. ஓகே, ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/0 + 6னா 6 1/6 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதான் ஏபி ஹோல் இன்வர்ஸ். அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். நீ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோம். அப்போ செப்பரேட்டாக பி இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம், அடுத்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் சேம் ஏபி ஹோல் இன்வர்ஸ்க்கு ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ தான் ஈக்குவலாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் ஃபைன் பண்ணலாம். B inverse equal to என்ன formula 1/det B into
adj b which is equal to 1 by determinant b. determinant b னா bங்கிற மேட்ரிக்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த bங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எழுதணும். டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? டயக்னலாக மல்டிப்ளை பண்ணணும். -2 into -1 2 2 எழுதுவோம். -3 into 0 0. அப்போ 2 -0 2 -0 போது 2 தான் வரும். அப்போ 1/2 1/2 into adj b. adj b னா என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு டயக்னலி இன்டர்சேஞ்ச் பண்ணோம். -2 -1 இன்டர்சேஞ்ச் பண்ணோம். -1 -2ன்னு வரும். ஆப்போசிட் சைனாக எழுதணும் ரிமைனிங் எலமெண்ட். அப்போ -3ங்கிறது 3. 0க்கு வந்து நம்ம சைன் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? -1 -2 3 0. ஸோ -1 -2 இங்கே 3 0. பி இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். A inverse equal to 1 by determinant A into adj A which is equal to 1 by determinant A. A கான determinant find பண்ணணும். இப்போ A கான determinant எப்படி find பண்ணணும்? diagonal multiply பண்ணணும். 0 into 4 0 0 minus -3 into 1 -3 வரும். so minus into minus plus 3 ஆயிடும். so 1/3 1/3 into adj A. adj A என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ரிமைனிங் எலமெண்ட் ஆப்போசிட் சைனில் எழுதணும். அப்போ 0 4ங்கிறது இங்கே 4 0 இங்கே 3 -1 4 0 3 -1. இப்போ ஏ இன்வர்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம். நீ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோம். அந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பி இன்வர்ஸு ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, பி இன்வர்ஸ் இன்ட்டு A inverse equal to அது ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணோம். B inverse ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது? 1/2 into -1 3 0 -2. B inverse into A inverse. A inverse என்ன கிடைச்சிருக்கு? 1/3 into 4 3 -1 0 which is equal to first இந்த கான்ஸ்டன்ட் வெளியே இருக்க டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 1 1 divided by 3 2 6 1/6 into அடுத்து இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1 into 4 -4 3 into -1 -3 -4 -3. ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -1 into 3 -3 3 into 0 0. so -3 plus 0. okay, next second row first column 0 into 4 0 -2 into -1 plus 2. then second row second column 0 into 3 0 -2 into 0 0. so 0 plus 0. B inverse into A inverse equal to 1/6 into -4 -3 என்ன ஆகும்? -7 -3 plus 0 -3 0 plus 2 2 0 plus 0 0. இப்போ B inverse into A inverse ஃபைண்ட் பண்ணிட்டோம். அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? ஆன்சர் AB whole inverse equal to 1/6 into -7 -3 2 0. இப்போ நமக்கு B inverse into A inverse ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் 1/6 into -7 -3 2 0. ஸோ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 AB whole inverse equal to B inverse into A inverse. Hence verified.